பெருசு என்னமோ காட்டீங்களா? பெருசு எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் பெருசு. இப்ப எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சாங்க. அவன் நாட்டுல ஒவ்வொரு முண்டாட்டியை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்க இந்த காலத்துல நீங்க 2 முண்டாட்டியும் சமாளிச்சு அதுக்கு மேலையும் வேட்டைக்கு போற சாக்குல வெளிமேச்சலையும் மெஞ்சிட்டு வர்றீங்களே, அது எப்படி பெருசு உங்களால மட்டும் முடியுது? இருக்கு எப்படிங்கிறிய? அந்த காலத்துல நாங்க ஆடாத ஆட்டமா பாக்காத ஃபிகரா. இருக்கட்டும் 2 பேரா? பெருசு பயங்கரமான ஆள் யாரியே. போங்கம்மா கொஞ்சம் வழி விடுங்கம்மா. சும்மா அதனால கொஞ்சம் நேனி தண்ணி சாப்பிடு. பாப்பா மாத்திரம் கொஞ்சோண்டு ஜின்னு சாப்பிடு. எனக்கு கொஞ்சம் ஊத்த சொல்லுமா. நீ பிராண்டி சாப்பிடுவியா? பாப்பா ஆசைப்படுதல. சாப்பிடுமா, சாப்பிடு சாப்பிடு. நான் மறுபடியும் ஊத்திட்டேன் போது. பாப்பாவ ஹீரோயினா பந்தானி மദ്രാஸ்ல ஒரு ப்ரொடியூசர் சொல்லிருக்காரு. வெரி குட் வெரி குட். நல்லா வர நல்லா வர. நீங்க ஊத்துங்க. நீங்க கூட படம் எடுக்கிறதா சொன்னாங்க. நானா? உங்க படத்துல என் பொண்ணுதான் ஹீரோயினி. நான் படம் எடுக்கிறதுலமா? சார் சும்மா சொல்றாரு. உங்க படத்துல என் பொண்ணுதான் ஹீரோயினா பண்ணணும். ஐயோ நான் படம் எடுக்கிறதுலமா. பாப்பாவை சும்மா நினைக்காதீங்க. பாப்பாவுக்கு நல்ல டான்ஸ் தெரியும், பாட்டு பாடும். எடமா காட்டு ஒரு வாட்டி. ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, வா ஜொலிக்கும் உடைய அணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம். அதே நீ பொண்ணு பாத்தீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப சூப்பர். உட்காரு வா உட்கார். என்ன சார் இன்னொரு பாட்டில் இல்லையா? கடையில வைக்கும், போற வழியில் வாங்கி சாப்பிடுங்க. சரி பரவாயில்ல, நான் தொடச்சுக்கமா. நாங்க வரோம். பாத்து போங்கம்மா. இருங்கம்மா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? பாட்டு சத்தம்லாம் பலமா இருந்துச்சா? பாட்டும் முடிஞ்சாச்சு, பாட்டிலும் முடிஞ்சாச்சு. மம்மி மம்மி பாட்டில் கூட வந்து என்னம்மா? ஏய் என்ன கறி ஏன் பாட்டில் பண்ணிட்டு போறீங்க? அது இந்த கறி. ஏய் பெருசு பெருசு என்ன நடு முதுகுல தீ பிடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்காரு? பெருசு என்ன பெருசு கரலி கலையாம உட்கார்ந்திருக்கீங்க? அதை ஏன்டா கேக்குற? ஏன் கேட்க கூடாதா? நல்லா தண்ணி போட்டாளுங்க, பாட்டு பாடினாளுங்க, ஆத்தாளு மகளும் போயிட்டாளுங்க. எது வந்தது? ஆத்தாளு மகனுமா? இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையாப்பா. அப்ப ஒண்ணுமே நடக்கலையா? ஒண்ணுமே நடக்கல. என்னங்க சொல்றீங்க? என்ன பொய்யா சொல்ற? ஐயோ ஐயோ 4000 ரூபாய் பாட்டில குடிச்சு மண்டிட்டு போயிருக்காளுங்க. பாத்துட்டு பேசாம இருந்தீங்க. ஆள் சரிப்பட்டு வரான்னு தெரியுதுல்ல. ஃபர்ஸ்ட் பக்கத்துல பாட்டில பிடிக்க வைக்க விட்டாரா? சோடா வேற அப்படியே இருக்கு. ராவா அடிச்சிட்டாளுங்க. ராவா வா 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 வா. ஐயா நான் வெளிய இருந்தது ஒண்ணுதான், நீங்க உள்ள இருந்தது ஒண்ணுதான். இங்க இருந்து வெளிய வந்து கூட சேர்ந்து இருந்துக்கலாம்ல. 2 ஏதாவது பேசிக்கலாம்ல. போச்சா? எல்லாம் போச்சு. இதுக்கு மேல நம்மளால எல்லாம் உழைக்க முடியாதுயா, முடியவே முடியாது. அக்கா உண்மை சொல்லிருக்கா அடிக்காதக்கா. ஐயோ இந்த லவ் டுடுற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். லவ்டா சொல்ற விஷயத்தை அக்கா, பெரிய மனுஷனா ஒரு 4 இடத்துக்கு போவாங்க வருவாங்க, கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கட்டாக்கா செய்வாங்க. அதான் அதே வேண்டாம் அவனை. அந்த அப்படி இப்படின்றத என்னன்னு கேக்குறேன். அக்கா என் மேல நம்பிக்கை இல்ல உனக்கு? நான் கூட போறப்ப அவர் அப்படி இப்படின்னு போக விட்டுருவானாக்கா? மாதிரி நீ கூட போனதுனால தானே எனக்கு டவுட்டா வந்தது. டவுட் வந்துருச்சா? வந்துருச்சு. இப்ப என்னக்கா அவனுக்கு எங்க போனீங்கன்னு சொல்லணும். சொல்லணும் அவ்வளவுதானே? ஆமா சத்தியம் விடு. சொல்லுதானே? சத்தியமா சொல்றேன். சரி சொல்லு. நானும் அவரும் நேத்துக்கு அவரே கண்டு தெரிஞ்சுக்க. காரமாடி பாயல. இன்னும் 2 நாள்ல அந்த பேக் எடுத்தவன் யாரு என்ன வருங்கிறத கண்டுபிடிச்சு நாங்களே கொண்டு வந்து ஒப்படைச்சிருமண்ண. அது யாரோட பொண்ணுன்னு தெரியும்ல? தெரியுமாவா? அவர் நம்ம கஸ்டமர் தானுங்க. டிடி வண்டி ஓட்டுற. சரி, ஆமா நீ எத்தனை தொழில் கைவசம் வச்சிருக்க? ஏனுங்க ஊட்டிக்கு வர டூரிஸ்டுகளுக்கு பீட்டி வண்டி ஓட்டுந்தா மனசுக்கு போர் அடிக்காதா? ஒருத்தனுக்கு ஜாப் இன்ட்ரெஸ்ட் வேணும் சார். இப்போ கேரளாவிலிருந்து ஒருத்தர் வர்றான், அவன் தான் வேணுங்கிறான். ஓகே ஜான்சன், உனக்காக இவங்க எல்லாத்தையும் நான் விட்டுறேன். ஆனா நம்ம விஷயம் மட்டும் கவலையே படாத ராஜா. என்ன நம்பி நீ போலீஸ் ஸ்டேஷன் உள்ளலாம் பிச்சு போறேன். கையில் போட்டியில போட்டாச்சு. எடுத்துக்குவா பேசிக்கிட்ட. அதெல்லாம் நம்ம எஸ்ஐ தான். எடுத்துக்க எடுத்துக்க அதுவா வர ராஜா. மறந்துடாத. போய நமஸ்காரம். எந்த அப்பச்சனாயிர சோதனை வாழ்ற சுகமாக்கம். நீங்களோட கூட்டுக்காரங்கிற முறையில
ஒரு சிறிய விண்ணப்பம். வர பௌர்ணமி திவசம் எங்களோட பாலக்காட்டிலே முக்கூடல் திருவிழா நடக்க போகுது. அந்த விழாவுக்கு பெரியவர் வந்து எங்களை கௌரவிக்க வேணும்னு என்னோட ஆசை. அந்த நாளை பார்க்காதவா இந்த ஜென்மத்துல ஜெனிச்சும் பிரயோஜனம் இல்லை. அவ்வளவு அற்புதமான நாளாக்கம். திருவிழா மட்டுமல்ல, கூட உங்களோட ஸ்பெஷலும் உண்டு. പിന്നെന്താ നായനെ ഞാൻ അവശ്യം അങ്ങോട്ട് വരും. சரி சரி. ஐயா ஆளை பார்த்தா நல்லா தெய்வ கடாச்சமா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட வந்த மாதிரி இருக்க. இது ஒரு பொழப்புன்னு பாலக்காட்டுல இருந்து பஸ் ஏறி வந்திருக்கா நீ? உன்னைய எடோ ഈ മാറ്റർ സാർ അറിഞ്ഞെങ്കിൽ നിന്റെ സീറ്റ് ടർന്ന് കിളിയും അറിയോ? ஏஞ்சிட்டா யார் சீட்டு கிளீது பாக்குறேன் ஆ. பாக்குறேன் டி. படா பட்டி. இல்லங்க. ஆமா அந்த ஆள் யாரு? அவன் சொன்னவன பளிச்சுன்னு ஓகே பண்ணிட்டீங்களே. இந்த மாதிரி ஆளு நாட்டுல எத்தனை பேர் எங்கெங்க பதவி இருக்கான்ற விவரம் எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். இவங்க எல்லாம் தூண்லயும் இருப்பாங்க துரும்புலயும் இருப்பாங்க. தூணு அத விடுறா. இப்ப இந்த வாரம் 3 நாள் அந்த வீட்டுல இருந்தாச்சா, ஆமா. 3 நாள் இந்த வீட்டுல இருந்தாச்சா, நாளைக்கு ஒரு நாள் என்ன பண்றது? அதுக்கு அதுக்கு அதுக்காக மில்ல படுத்து தூங்க சொல்றியா, இல்ல கார்ல படுத்து தூங்க சொல்றியா, இல்ல பிளாட்ஃபார்ம்ல படுத்து உருள சொல்றியா? 5 நிமிஷம் லேட்டா போனா அவ கத்துறா, 5 நிமிஷம் லேட்டா போனா இவ கத்துறா. அதுக்கு தான் அந்த ஒரு நாள் ஏன் பிரிக்கிறேன்னு கேக்குறேன். ஆ. நான் சொல்றேன் நல்லா கலங்கயா. ஆ. சிவகாமி அம்மா வீட்டுல ஒரு 3 நாள் ஆ. முடிஞ்சா, முடிஞ்சிரு. அப்படியே பார்வதி அம்மா வீட்டுல ஒரு 3 நாள் ஆ. முடிஞ்சா. ஐயா! நான் சொல்றேன் நல்லா கவனமா நின்னு கேளுங்க. சரி அப்பதான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. சரி. இப்ப அந்த அம்மா வீட்டுல 3 நாள், இந்த அம்மா வீட்டுல 3 நாள், அங்க 3 இங்க 3, அப்படியே 3 3 3 3ன்னு போக வேண்டியதானே? எங்கடா போற? பேங்க் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டிருக்கேன். வாரத்துல 6 நாள் வேலை செய்யறாங்கல்ல, ஆமா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விட்டுறாங்கல்ல. பேங்க் 1000 இருக்குயா. அக்கானி பேங்க் குடும்பம் 3000மா? பின்ன? நீங்க பேங்கா? ஆ. ஐயா உங்க கூட சேர்ந்து சுத்துறதுனால எதுவும் கேட்க முடியாது நினைக்காதீங்க. இப்படி பண்ணிக்கிறீங்க, நான் போய் போலீஸ் கூட்டி வந்துடுறேன். ஏன் இப்படி ஃபீல் பண்ற? இல்லையா, ஒரு தப்பு பண்ணாம உங்க கூட சேர்ந்து எவ்வளவு நாள் தான் கட்ட பேர் வாங்குறது? அடே, ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணாத. ஒண்ணு மணி சாமி சாமி அழுகாத. பாரு, நான் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கேன். இப்ப எது பெரிய மச்சட்டா? கேரளாக்கு நீ கிடையாது. ஐயா கடலினக்கரை போவோமே, கானம் பாடி மகிழ்வோமே. அப்படிதான் அப்படிதான். அப்படியே வா வா வா. இப்ப எனக்கு இங்கதான் வரணும். சரிடா. என்னங்க டிஃபன் ஆர்டர் பண்ணிருக்கேன், இங்கதான் சாப்பிடணும். பெரிய பிளேயர்மா, நல்லா விளையாண்டு கோச் மானத்தை காப்பாத்தணும். என்ன வண்டிக்குள்ளேயே இருந்தோம். என்னன்னா 360 கோடி இடுப்புல வேஸ்ட் இல்லாம கர்லிங்களே ஓடிட்டீங்க. கர்லிங் ரொம்ப கலைஞ்சு போச்சா? ஆனா மானமே போயிட்டு இருக்கு, கர்லிங்கான முக்கியம். இந்தாங்க இதை கேட்டீங்க. என்ன உனக்கு கொடுறாது? 360 கோடிக்கு மானம் போயிட்டு இருக்கும் போது இந்த நாய் குளிர்ல முக்கியம். நம்மளுக்கு நேட்டிவ் ஊட்டிதானுங்க. நான் சமாளிச்சுக்கிறேன். அதான் பாத்து நான் சேவ் சாலை கட்டணும்னு அப்படியே பக்தி பாலமா இருக்கீங்கண்ணா. உட்காருங்க. ஆனா மேல மேல உட்காருங்கண்ணா. ஏனுங்கண்ணா ஒன் டே மேட்ச் நான் 2 பிளேயர் கூட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சிருக்கேன். நீங்க என்னடா தனி ஓடி ரன் எடுத்துருக்கீங்க? சத்தம் போட்டு பேசாதடா. உடுப்பி ஹோட்டல் கறி கடைக்காரி 2 பேரும் வந்திருக்காளுங்க. காதல விழுந்தா பிச்சிருவாளுங்க. ஓ தங்கச்சி வந்திருக்காங்களா? அதான் இந்த ஓட்டம் ஆடிட்டீங்க. நான் சொல்றதை மட்டும் மனசு ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணீங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு வேணா ஜாலியா இருக்கலாம், ஆனா ரேஷன் கார்டு மட்டும் ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கணும். 2 இருந்தங்காட்டிக்கு பாத்தீங்களா இந்த ஓட்டம் ஓடிட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இதுவே எங்க ஆளுல கூட்டு வந்து ஒரு 10-15 வாரத்தை ரூம்ல அடைச்சு வச்சிருந்து வைங்க, நீங்க கடல்ல காலையில உட்காந்துருக்கலாம். அவங்க சுத்தி சுத்தி ஓடி ரன் எடுப்பாங்களே. ஆமா இன்னைக்கு மேட்ச் இல்லைங்க. ஒரு 100 ரூபா தான். எதுக்கு? இல்லைங்கண்ணா மேட்சுக்காக 2 பிளேயர் கூட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சுக்கிறேன். மேட்ச் தேவைச்சுங்க. ஆட்டோ கன்வென்ஷன் 200 ரூபா. ஆனா கூடங்கண்ணா 360 கோடி வச்சுக்கிறீங்க. அளவு 200 ரூபா என்ன எடுத்து வர்றீங்க. அப்புறம் தங்கச்சிக்கிட்ட ஒரு வாரம் சொல்லிட்டு போயிட்டுங்க. ஏனுங்க யாருன்னு என்ன பதில் சொல்றது? சொல்ல முடியாதுங்க.
ஃபேமிலி லேடிஸோட பேசுற கொடுப்பனே நம்மளுக்கு இல்லாம போச்சு. அது ஒண்ணு கிடைச்சா ஒண்ணு கிடைக்காது. சரி விடுங்க, நான் வரணும். சரி சரி. பிளேயர்ஸ்